நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அவருடைய இறை இல்லத்தில் நின்று வணங்கி தொழுது அவருடைய முழுமையான ரஹ்மத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படியான இந்த நேரத்தில் ஒரு சில உபதேசங்களை பேசுகிறோம், கேட்கிறோம் என்றால் உண்மையிலேயே அது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்றுதான் நீங்கள் கருத வேண்டும். இருள் சூழ்ந்த மன்னரை வாழ்க்கை, இந்த உலகமே ஒரு பரீட்சை களம்தான். நாளை மறுமைக்கான, நாளைய சோனத்திற்கான ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த துனியாவுடைய ஒவ்வொரு நொடியிலையும் இறை நேசத்தோடு, இறை நெருக்கத்தோடு நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் முடியும் என்பானவர்களே. மன்னரை என்று உரைகளில் பேச, யாரையும் சென்று அடக்கம் செய்ய மட்டும்தான் நமக்கான அந்த ஞாபகமே வருகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்தின் அருட்படை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரையில் அவர்களை போல விசால பெற்ற, ஒளி பெற்ற ஒரு மன்னரை யாருக்கு அல்லாஹ் தர போகிறார்? அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, சாதாரண நேரம் அல்ல, இங்க இருக்கிற என்னையும் உங்களையும் தான் சேர்த்து கேட்கிறேன். சமீபமா நீங்க கபருக்கு போய் நின்று பிரார்த்தித்த நாள் எத்தனை நாள் இருக்கும்? யாரையாவது அடக்கம் செய்ய போனா அது வேற, தனிமையா எந்த அடக்கமும் இல்லாம அந்த மன்னரையை, அந்த மரணத்தை ஞாபகப்படுத்த வெறுமென மன்னரை சியாரத்துக்காக நாம் போன அந்த நிமிடங்கள், அந்த நாட்கள் எத்தனை என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இரவு தொழுகை தொழுதுகிட்டு ஃபஜருக்கு கூடுதலா நேரம் இருக்கும், ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னா அந்த ஃபஜருக்கும் தஹஜ்ஜத்துக்கும் நடுவில் உள்ள நேரம் மன்னரையில போய் நின்று பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்வே, இந்த இடத்தில் நானும் ஒரு நாள் வருவேன், இந்த இடத்தில் என்னையும் நீ விசாரிப்பார், இந்த இடத்துல எனக்கும் நிச்சயமாக சில நிகழ்வுகள் உண்டு, அதை நீ லேசாக்கிட்டா, அதை இலகுவாக்கிட்டா என்று கேட்டாள் என்று சொன்னால், அந்த மண்ணறையிலே நாம் வெற்றி அடைய மிக முக்கியமான ஒன்று இந்த துனியாவில் நாம் ஈமானோடு, இறையச்சத்தோடு வாழ்வது மட்டும்தான் தோழர்களே, பெரியவர்களே. அதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் மிக முக்கியமான ஒன்று, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார்? அதே மாதிரி மூன்றாவது கேள்வி என்னங்க? உன்னுடைய மல் கிதாப், உன்னுடைய வேதம் என்ன? குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் இருக்கிற நானும் நீங்களும் ஒரு 30 நாள் அல்லது 29 நாள் நோன்பு வைக்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக வைக்கிறோம். வேலை இருந்தாலும், பயணங்கள் இருந்தாலும், எந்த அசௌகரியம் இருந்தாலும் அல்லாஹ்வே உனக்காக வைக்கிறோம். அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்திருக்கிறாய், பெரிய பாக்கியம். ஆனால் ஒரு சில சிரமத்தை உணர்கிறோமா இல்லையா? ஒரு சிலர்களால் அந்த ரமலானை முழுமையாக்கக்கூடிய நேரத்தை எவ்வளவு வழிகளை உணர்றாங்க. இதெல்லாம் நம்ம செய்வது எதற்காக தெரியுமா? இந்த குர்ஆனுக்காகத்தான். நல்லா நீங்க விளக்கணும். ஃபஜர் தொழுதும் 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் வேற அமல் செய்யணும், ஒரு குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சிடும். ஆனால் ரமலானை பொறுத்தவரையில், நோன்பை பொறுத்தவரையில் 1 மாதம் இடைவிடாத அமலிலேயே இருக்கிறோம். இவ்வளவு நன்றியே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். உனக்கு அப்படிக்கு அந்த நன்றிக்கு மீறிய பொக்கிஷமான குர்ஆனை உன் கையில கொடுத்திருக்கிறேன். அப்ப அவள் கிதாப், உன் வேதம் என்னன்னு கேட்கும் போது அந்த நேரத்தில் கபரில எனக்கு 3வது பதிலான அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் என்று நாவு வர வேண்டுமா இல்லையா? ரமலான் வந்து விட்டால் ஒரு சில மக்கள் மாஷா அல்லாஹ் குர்ஆனை எடுக்கிறாங்க, ஓடுறாங்க, அந்த குர்ஆனை தைரியமாவே இருக்கிறாங்க, அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனால் இந்த குர்ஆன் எனக்குள் ஏற்படுத்திய உண்மையான இறையச்சம் என்ன? 57வது அத்தியாயம் 16வது வசனம் அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஹ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தை கேட்டும் இன்னுமா உங்க உள்ளம் நடுங்குறங்கறாங்க. ஒரு பயான கேட்கிறோம், ஒரு ஹதீஸ கேட்கிறோம், ஆனால் குறிப்பாக வசனங்களை கேட்கும் போது அவருடைய உள்ளம் நடுங்கணுங்கிறாங்க. அந்த நடுக்கம் வரணும்னா இந்த குர்ஆனை வெறும் பார்த்து படித்தால் போதாது, பயான்ல இமாம் போதும் கேட்டா போதாது, தொழுகையில ஆபீஸா தொழு வச்சது கேட்டா மட்டும் போதாது. அந்த குர்ஆன், அதுல இருக்கிற அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன, அது இறங்கப்பட்ட காரணம் என்ன, எல்லாம் அறிந்தால் மட்டும்தான் அந்த வசனத்தை கேட்கும் போது நம்முடைய உள்ளம் நடுங்கும். அவர்கள் தான் மன்னரையிலே சொல்லுவாங்க, என்னுடைய வேதம் குர்ஆன். நாளை மறுமையினுடைய வாப்பா வருவாரா எனக்கு பரிந்துரை செய்ய, என் அம்மா வருவாங்களா, என் பிள்ளைகள் வருவாங்களா, இவர் கொள்கை உறவு வருவாங்க தெரியாது, எல்லாம் நாடிய மக்களை தவிர. ஆனா குர்ஆன் வரும், குர்ஆன் பேசும், பக்ரா பேசும், ஆலை குர்ஆன் பேசும். அல்லாஹ்வே, இந்த அடியான் உங்களுடைய வசனங்களை எல்லாம் இரவு பகலாக படித்தானே யா அல்லாஹ், அவனை எப்படி கைவிட முடியும்? எப்படி அவனை விசாரணையில கடுமைத்தனத்தை காட்ட முடியும்? யா அல்லாஹ், அவனுக்கு நீ கொஞ்சம் லேசைத்தா என்று அந்த குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து பேச வேண்டுமே. ஆனால் அந்த குர்ஆனோடு எனக்கு இருக்கிற வாழ்க்கை என்ன? என்னுடைய குர்ஆன் எப்படியான பொக்கிஷ, உண்மையிலே அதை இறையச்சத்தோடு அணுகும் போது அந்த குர்ஆனை போல ஒரு அழகான
ஈமானிய மருந்தே கிடையாது தோழர்களை பெரியோர்கள். இந்த குர்ஆன் ஈமானிய மக்களை விடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஃபுஸ்ஸிலத் 41வது அத்தியாயம் 26வது வசனம் அதில் அல்லாஹ் சொல்வான், وقال الذين كفروا, அந்த இறை நிராகரிப்பாளர் சொல்லுவாங்க, லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க இல்லையா, அதை கேட்காதீங்க. அதை கேட்டு விட்டா வல்கௌ ஃபீ லஅல்லகும் தக்லிபூன், அதிலேயே மூழ்கிடுவீங்க, அந்த குர்ஆன் உங்களை மாத்திரும். இரவிலே ஓதுவதை கேட்டால் சஜிதாவிலே விழுந்து விடுவார்களாம். யார்? எதிரிகள். அபூபக்கர் ரலியல்லாஹு சில மக்கள் அந்த அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் நீங்க ஊரை விட்டு போயிருக்கிறாங்களாம். என்ன காரணம் என்றால், நீங்கள் மாலையில குர்ஆனை ஓதுறீங்க, அதனால் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பெண்கள் எல்லாம் அந்த குர்ஆனில் ஈர்க்கப்படுறாங்க. அப்ப என்னுடைய நிலைப்பாடு என்ன சொல்றது? குர்ஆனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன? இதற்கு விடை காணாமல் இந்த நோன்பில என்ன அர்த்தம் இருக்க முடியும்? ஒரு சில நேரம் ஒரு சம்பத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சில நேரம் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி நம்ம வழி இழுக்கணுங்கிறதுக்காக அபுல் வலி அப்படிங்கிற ஒரு எதிரி, அவர் ஒரு இஸ்லாத்தை ஏற்காத ஒரு நபர். ஆனா அவருடைய டேலண்ட் என்ன? குர்ஆனை கேட்ட அவர் மயங்கிடுறார். அவ்வளவு ஆழமான குர்ஆன் அரபு தெரிந்த மக்கள் தானே. ஆனா அவர் யார்கிட்ட போய் பேசினாலும் தன் பக்கம் எடுத்துருவார். பேச்சால மயக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரியான நல்ல டேலண்டான ஒரு மனிதர் இந்த அபுல் வலி. அப்போ அபூ ஜஹல் இவங்க எல்லாம் சேர்ந்து, முக்கியமான தலைவர்கள்லாம் சேர்ந்து அபுல் வலித கூப்பிடுறாங்க, எப்பா நீ போய் முகமது கிட்ட பேசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஒரே வேளை அவங்க குர்ஆனை ஓதவே கூடாது, குர்ஆன் சப்தம் எங்கள் காதிலே கேட்க கூடாது, என்ன வேணாலும் நாம தரலாம், நீ கேட்டு வா. நேரா சபைக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அபுல் வலிது பேசுகிறார், முகமதே உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த மக்கா வேண்டுமா? உங்களுக்கு செல்வங்கள் வேண்டுமா? நல்ல பெண்கள் வேண்டுமா? இந்த மக்காவினுடைய அந்த அதிகாரம் சாவி உங்க கைக்கு வேணுமா? எல்லாம் தருகிறோம். ஒரே கண்டிஷன், நீங்கள் குர்ஆன் ஆயத்தை ஓதக்கூடாது, குர்ஆனை மக்களுக்கு நீங்க சொல்லி தரக்கூடாது, அதனால் நாங்களே மிகைத்து போகிறோம் என்ற வார்த்தையை சொல்லும் போது அண்ணன் பெருமானார் மௌனமாக இருக்கிறார்கள். குர்ஆனுடைய ஒரு ஆயத் அல்லாஹ்வை பற்றியான அந்த அறிமுக வசனங்களை எல்லாம் ஓதுறாங்க. எந்த பதிலும் இல்லை, பதில் குர்ஆன் வசனம் தான். அந்த ஆயத்தை கேட்க கேட்க அபுல் வலித் அப்படியே நடுங்குகிறார். அந்த வசனத்தை கேட்ட அந்த தாத்பரியம். ஆனா எவ்வளவோ ஆயத்தை கேட்கிறோம், உணராத மக்களாக புரியாத மக்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கை கிடக்கிறது. அல்லாஹ் சொல்வானா இல்ல, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை ஒரு கல்லுல மலையில இறக்கிறதா கூட அந்த வசனத்தினுடைய தாக்கம் தாங்க முடியாம அந்த மலையே பஞ்சாவா போயிடும். ஆனா மனுஷ ரத்தம் சபையில் இருக்கிற நாங்க குர்ஆன் ஆயத்தை கேட்டால் அந்த ஆயத்தின்படி நடக்கணுமே, வாழணுமே, மாறணுமேங்கிற அந்த நிலை வருவதில்லை. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்படியே காதை மூடுகிறார். அது மீறி வந்த வசனம் அவரை அப்படியே ஒரு உள்ளச்சத்தை கொடுத்தது. பெருமானார் வாயை வைத்து அடக்கிறார். இனி உங்கள் நான் பேச முடியாதுன்னு சொல்லி அப்படியே அங்கிருந்து அபுல் வலிது வெளியே வருகிறார். எல்லா எதிரிகளும் ரெடியா நிக்கிறாங்க. அபுல் வலிது போய் ஃபெயிலியரான சம்பவமே கிடையாது. கண்டிப்பா நமக்கு முகமது குர்ஆனை தொடவே மாட்டாரு. ஆனா அவர் மூஞ்செல்லாம் ரொம்ப தொங்கி போய் வருகிறார், மூஞ்சி சுருங்கி போய் வருகிறார் அபுல் வலி. என்னப்பா போகும்போது இருந்த முகத்தை விட ரொம்ப கவலையான முகத்தோடு வந்திருக்கிறாயே. அப்போது அவர் சொன்னார், அந்த வார்த்தையை கேளுங்கள். ஒரு எதிரி, குர்ஆனை வெறுத்த ஒரு மனிதர் சொல்ற வார்த்தை, வல்லாஹி இன்னி சமிஅத கௌலன், முஹம்மது நபிகளார் நான் ஒரு சில வார்த்தையை கேட்டேன், வல்லாஹி மா ஹுவ ஷஅருன், அது கவிதை அல்ல, அது சூனிய வார்த்தை அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல, ஹாதா நபஉன் அதீம், மிகப்பெரிய ஒரு கண்ணியமான வார்த்தை. இனி இந்த குர்ஆன் சம்பந்தமா இந்த முகமது கிட்ட அனுப்பாதீங்கன்னு சொல்லி நிச்சயமாக இதுல உண்மை உண்டு என்று சொல்லி அவர் போய்விட்டார். எதிரி எல்லாம் பேசினார்களா, வல்லாஹி லக்கத் ஸஹரக யா அபுல் வலி, அபுல் வலிதே உனக்கும் இந்த முகமது சூனியம் வைத்து விட்டாரா அப்படின்னு பேசினாங்களா. அப்போ ஒரு எதிரிக்கு இந்த குர்ஆன் எப்படியான உள்ளச்சத்தை இறையச்சத்தை தந்தது, அதே குர்ஆனோடு தான் நாம் பிறந்து வாழ்ந்து இந்த குர்ஆனுக்காகவே நோன்பு வைக்கிறோம். இந்த குர்ஆனை படித்து விளங்கி உள்ளச்சத்தோடு வாழ்ந்தால் மன்னரை நீங்க சொல்வீங்க, நான் சொல்வேன் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வேதம் குர்ஆன். அப்படிப்பட்ட குர்ஆனிய சமூகமாக குர்ஆனை விளங்கி உணர்ந்து குர்ஆனிய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் எங்களுடைய இன்மை வாழ்வையும் மரண நேரங்களையும் மன்னர் வாழ்வையும் ஒளிவூட்டி நாளை மறுமையில் அந்த குர்ஆன் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய சிறந்த நிலைகளை தந்து நாளை மறுமையில் கண்ணாடி மாளிகையில் ரையான் வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. வாசல் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.